அண்மை செய்தி. குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களையும் இந்த செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களின் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஆய்வு செய்து குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அணைகளின் நீர் இருப்பு மற்றும் நீர்த்தேக்க அளவு, தமிழ்நாட்டில் தற்போது வரை பெய்துள்ள தென்மேற்கு பருவமழையின் அளவு, மழை அளவு குறைவாக பதிவுள்ள மாவட்டங்களில் உள்ள நிலவரம், நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குடிநீர் விநியோகம், கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் கையிருப்பு, குடிநீர் விநியோகம் மற்றும் அத்தியாவசிய திட்டப் பணிகளின் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை குறித்து முதலமைச்சர் தலைமையில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மாதம் முதல் இன்று வரை மழை பொழிவு இயல்பை விட குறைவாக பெய்திருக்கிறது. குறிப்பாக 20 மாவட்டங்களில் 60% குறைவாக மழை பொழிவு பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் குடிநீர் ஆதாரத்தை பலப்படுத்துவது இன்றியமையாததாக உள்ள நிலையில் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல், தலைமை நீரேற்று நிலையத்தில் உள்ள நீர் உறிஞ்சி கிணறுகளை புனரமைத்தல், பழைய நீர் இறைப்பான்களை புதிதாக மாற்றுதல், பாழடைந்த குழாய்களை மாற்றுதல் மற்றும் அத்தியாவசியமான இடங்களில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான குடிநீரை தங்கு தடையின்றி வழங்க முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வேளாண் உழவர் நலத்துறையில் குறுவை தொகுப்பு திட்டத்தில் ஜூலை 30ஆம் தேதி வரை 2,85,350 ஏக்கர் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 134 கோடி ரூபாயில் இதுவரை 16.93 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுப்பு திட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு இறங்கி முடித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியை வேளாண்மை துறை விரைந்து முடித்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். வறட்சியான சூழல் நிலவி வருவதால் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை வட்டார அளவில் சேமித்து வைத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மேலும் மாநிலத்தின் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் உரிய மாவட்டங்களுக்கு சென்று கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து குடிநீர் தட்டுப்பாட்டின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத், நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியவில்சன், தலைமை செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர்.